பள்ளியில கூட்டு துவா ஓத மாட்டாங்க. சில பள்ளியில பரலான தொழுகைக்கு பிறகு கூட்டா துவா ஓதுறாங்க. சரி, நபிகளார் இது சரியா பிழையாண்டு கேள்வி ஒன்று வருகிறது. சரி பிழைக்கு முந்தி ஒன்றை செல்ல. இப்ப நாம இஷா தொழுதோம். மௌலைமார்களை நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. என கூட்டு துவா ஓதுற மௌலைமார்கள் கட்டாயம் இதை கேட்கணும். நீங்க இப்ப இஷா தொழுது, இந்த இஷா தொழுகையில இமாம் ஜமாத்து சத்தம் போட்டு ஓதினீங்களா இல்லையா? குர்ஆனை சத்தம் போட்டு ஓதி தொழுவிச்சார். சரி, நல்ல விஷயம். ஏன் ஓதினீங்க? ரசூலுல்லாஹ் அப்படித்தான் ஓதினு சொல்வேன். அதே நீங்க லோஹர் தொழுகிறீர்கள், ஏன் நீங்க மெதுவா ஓதினீர்கள்? அது ரசூலுல்லாஹ் மெதுவாத்தான் ஓதின. இப்போ ஒரு வாதத்துக்கு நீங்க இஷா தொழுகிற போது பின்னுக்கு நிக்கிற மக்களுக்கு குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுவதால ஓத தெரியாதவர்களும் கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்க. அப்ப குர்ஆன் தெரியாதவனும் கேட்டுக்கு நிக்க அந்த பாக்கியம் சத்தம் போட்டு ஓதி தொழக்கூடிய மகரிபில, சுபஹுல, இஷாவுல வருது. ஆனா லோர் அசர்ல மெதுவா ஓதி தொழுகிறதால இமாம் ஓதுறாரு, மாமுவுக்கு ஓத தெரியாது. அப்ப உங்ககிட்ட வந்து பள்ளி தலைவர் சொல்லார், இமாம் சாபே நீங்க லோருக்கு அசருக்கு ஓதுறீர்கள், சூரத்துல் ஃபாத்தியாவை போட்டு வேற சூரத்தெல்லாம் ஓதிக்கு நிக்கேல். நாங்க பாமர மக்கள், என்ன நாங்க பாமர மக்கள், கொஞ்சம் அத லோர் அசருக்கு மாரிஷாக்கு சத்தம் ஓதுறாப்புல லோர் அசருக்கும் கொஞ்சம் சத்தம் போட்டு ஓயினே இல்லண்டா, அப்ப எல்லாருக்கும் ஓதுறதெல்லாம் கேட்கும் என்று சொன்ன அசரத் நீங்க என்ன விட செல்வேல்? நல்ல விஷயம் என்று தொடங்குவேலா? இல்ல அது செய்யலாது என்று செல்வேலா? எல்லா மௌலைமாரும் செல்வேல் அது செய்யலாது. அவர்கள் செஞ்சா நல்லந்தானங்க, எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியாத பாடம் எல்லாம் சூரத்தெல்லாம் கேட்கிற பாக்கியம் இருந்தா இல்ல, அது ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. only one answer, the final decision, கடைசி தீர்ப்பு, ரசூலுல்லாஹ் மெதுவாத்தான் ஓதி தொழுதார்கள் லோஹராசரை, அதை நாம் சத்தமாக்கி தொழ இயலாது என்பேன். அப்படியா? அப்ப ஒன்று விளங்குது என்ன? மெதுவா ரசூலுல்லாஹ் தொழுததை மெதுவாத்தான் தொழணும், ரசூலுல்லாஹ் சத்தம் போட்ட இடத்தை சத்தம் போடத்தான் வேணும் என்று விளங்குதா இல்லையா? நாங்கள் நபி செய்ததை பின்பற்ற வந்தவர்கள், புதிதாக உருவாக்க வந்தவர்கள் அல்ல. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பரலான தொழுகைக்கு பிறகு எப்பயாவது சாபாக்களை பார்த்து, நீங்க எல்லாம் துவா தெரியாத ஆக்கள், நான் ஓதுறேன், நீங்க ஆமீன் செல்லுங்கோ, சத்தம் ஓதுறேன் சொன்னாங்களா? இல்ல. இல்ல. எனவே அவர்கிட்ட என்ன, தொழுகைக்கு பின்னால் அவருடைய துவாவை கேட்டார். அதுதானே நபிர காலத்தில் இருந்தது. நபிகளார் பரலான தொழுகைக்கு பின்னால் இமாம் ஜமாத்துக்கு பின்னால் சட்டமாக ஓத மாமுங்கள் ஆமீன் சென்னதாக ஒரு லைவான ஹதீஸாவது இருக்கா? நான் காணவில்லை. லைவ் இருந்தால் பின்பற்றுவோமே ஒரு வாதத்திற்கு. இது உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்களே ஒத்துக்கொண்டு அடுத்த கேள்வி செஞ்சா குத்தமாங்க. அப்ப நபி செய்தது பூரணம் இல்லையாண்டு நாங்க கேட்போம். அப்படி என்றால் லோர் அசருக்கு சத்தம் போட்டு ஓதினால் குத்தம் ஆண்டு விட்டால் அதுக்கு நீங்க குத்தம் என்று ஏன் குத்தம் என்று சொன்னீர்கள்? முகமது நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நபிகளார் காட்டாத ஒன்றை நபிர மரணத்திற்கு பின் யார் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினாலும் அது வழிகேடு, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்.